இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்பது அது எத்தனை இன்பம் சந்தோஷம் கூட. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, காலையிலே உம்முடைய சத்தத்தை என கேட்க பண்ணும். நாங்களும் உமக்கு நேராய் ஆயத்தமாகி காத்திருப்போம். காலையில் சத்தத்தை கேட்க பண்ணுமே கர்த்தாவே, காலையில் சத்தத்தை கேட்க பண்ணுமே. என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளிலே, என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளிலே தினம் நடத்தும் பாதுகாத்திடும், தினம் நடத்தும் பாதுகாத்திடும் கர்த்தாவே. சத்தத்தை கேட்க பண்ணும் கர்த்தாவே, காலையில் சத்தத்தை கேட்க பண்ணும். என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை தொடருமே. நான் என்றும் கர்த்தருடைய வீட்டில் இணைந்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை உம் கிருபை என்னை தொடர்ந்திடுமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்திடுமே. நானும் நிலைத்திருப்பேன், தினம் காத்திருப்பேன். நானும் நிலைத்திருப்பேன், தினம் காத்திருப்பேன் கர்த்தாவே. சத்தத்தை கேட்க பண்ணுமே கர்த்தாவே, காலையில் உம் சத்தத்தை கேட்க பண்ணுமே கர்த்தாவே, காலையில் உம் சத்தத்தை கேட்க பண்ணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் நான் காப்பேன்னு சொன்ன தேவனுடைய கருத்தில் போகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. என் வேலைகள், என் ஊழியங்கள், ஆண்டவரே உம்முடைய சபைகள் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஆண்டவரே சபையை காப்பாற்றி போஷிக்கிறவர், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர், எங்கள் வழிகளை காப்பாற்றுகிறவர், ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர், காத்து நடத்துவீராக என்று சொல்லி உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் வருமானங்கள் எல்லாம் பெருக பண்ணுங்கப்பா கர்த்தாவே. நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை தருகிற தேவன் நீர் அல்லவா? உம்முடைய ஆசீர்வாதத்தில் நீர் வேதனை நீ கூட்ட மாட்டீரே ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பம் அனுபவிக்க உமக்கு ஆண்டவரே ராஜ்யத்தை கட்ட தாராளமாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. வீண் செலவுகள், விக்கினங்கள், மோசங்கள், மருத்துவ செலவுகள், விபத்துகள், நாசங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி எங்களை எங்கள் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக. உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவாதி தேவனுக்கு சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் தருகிற தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் விசுவாச பாதையில நாங்கள் தொடர்ந்து முன்னேற உதவி செய்யுங்க. எங்கள் விசுவாசம் எங்களுடைய கிரியோடு சேர்ந்து ஆண்டவரே பூரணமாகும்படியாக இந்த மாதத்திலும் வரும் நாட்களிலும்
எங்களுக்குள்ளாய் பலத்த கிரியை செய்யுங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை எனக்குள்ளாய் ஊற்றும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தினால இந்த உலகத்தை நான் ஜெயிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் சோதரிக்கிறோம். விசுவாசம் வைக்கிறவரே சோதரம். ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசத்தினால் உலகை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. விசுவாசத்தினால் உலகை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவே. விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பே. நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவே. விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பே. நீ விசுவாசித்தால் பெரிய காரியம், நீ விசுவாசித்தால் பெரிய காரியம் செய்திடுவாய் என்று இயேசு சொன்னாரே. செய்திடுவாய் என்று இயேசு சொன்னாரே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசம் உள்ளவனாய் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொன்னாள். விசுவாசம் உள்ளவனாய் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொன்னாள். இருதயத்திலே சந்தேகப்படாமல், இருதயத்திலே சந்தேகப்படாமல் சொன்னபடியே இயேசு சொன்னாரே. சொன்னபடியே இயேசு சொன்னாரே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. Praise Jesus, glory be to God. ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்திலே ஆரோக்கியமாயிருக்க, விசுவாசத்திலே ஆரோக்கியமாயிருக்க, விசுவாசத்தின் குறைவை மாற்றிட செய்யும். விசுவாசத்தின் குறைவை மாற்றிட செய்யும். விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே. விசுவாசத்தின் ஆவி ஊற்றிடுமே, விசுவாசத்தில் வீரனாய் மாற்றிடுமே.
விசுவாசத்தினால் உலகை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. விசுவாசத்தினால் உலகை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. விசுவாசத்தினால் உலகை ஜெயிக்க விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. விசுவாசத்தில் உறுதியாய் மாற்றிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். In 2 Corinthians 9:15 it says likewise, thanks be to God for his indescribable grace. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, the gift that God gives us which is indescribable. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எபேசியர் 2:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians 2:8 says likewise, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். for by grace you have been saved through faith. கிருபையினாலே நாம் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்தோம், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். We have put our faith on Christ and through his grace he gave us his salvation. இது எவ்வளவு பெரிய ஒரு ஈவு, and how much of great of a gift is it. இந்த ஈவு இது நம்முடைய கிரியையினால உண்டானதல்ல, நம்முடைய நீதியினாலே சுய நீதியினாலே உண்டானதல்ல. இந்த ஈவு தேவனிடம் வந்ததான ஈவு. This gift, it is not something we receive because of our own might or strength. It is given graciously by our God. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Hence it is said in the word of God that not of yourself, it is the gift of God. இது தேவனிடத்திலிருந்து நேரடியாக தேவன் அருளால் நமக்கு கிடைக்கிறது. And it is directly given by the God to us. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தேவன் இந்த ரட்சிப்பை அவர் தருகிறார். To those who put their trust on the name of the Lord Jesus Christ, our God gives this grace. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் எப்படி செயல்பட்டது, என்ன காரியத்தை செய்தது? And what did the salvation do in our lives? ரோமர் 6:22. Let us all take Romans 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, but now having been set free from sin. இதுதான் ரட்சிப்பு. This is salvation. தேவன் பாவத்துக்கு அடிமையாய் இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். We who were slave to sin, God delivered us. அதான் கிருபை. And this is the grace. என்ன கிருபை? What is the grace? நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்தார். Our sins were forgiven by God. நாம் அறிக்கை செய்தோம். We confessed. அவர் இரத்தத்தினாலே கழுவும்படியாய் பிரார்த்தனை பண்ணினோம். And we prayed that we would be cleansed by the blood of Christ. அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் உள்ளத்தில் கூப்பிட்டோம். And we put our trust on our Lord Jesus Christ and called unto him. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். And he answered to our prayers. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். And we were delivered from our sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வசனம் அதோடு நிறுத்தவில்லை. And the word of God did not stop with that. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். You were delivered from sin. ஆனால் தேவனுக்கு நீங்கள் அடிமையாய் மாறினீர்கள். But you were slave to God. நாம் தேவனுக்கு அடிமையாய் மாறினதினாலே, because we were slave to God, நம் தேவன் நம்மை ஆளுகை செய்ய நம்மை ஒப்புக்கொடுத்ததினாலே, because we committed for God to take control of us, நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு இயேசுவுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுத்தபடியினாலே, because we committed ourselves to the creator who created us, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? what happened in our lives? பரிசுத்தமாக்குதல் நம்முடைய வாழ்வில் வந்தது. And holiness started within us. பாவம் விலகினது. Sin was gone away from us. பரிசுத்தம் நமக்குள் வந்தது. Holiness came into us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதான காரியம். This is what happens in our life. இந்த பரிசுத்தமாகும்படியாக, to become holy, நாம் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடுத்தோம். we committed ourselves as slave to God. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். And we became holy. பரிசுத்தமாக்கப்பட்டோம்.
and we were holy. இதனுடைய பலன் என்ன? So what is the fruit of it? இதனுடைய ஈவு என்ன? What is the gift of it? அதனுடைய முடிவு என்ன? And what is the end of it? நித்திய ஜீவன். The end is everlasting. ஹல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The word of God says, தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். God commanded us. என்ன வாக்கு பண்ணினார்? What did he promise us? நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதே அந்த வாக்குத்தத்தம். It is to give us eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால் தான் ரோமர் 6:23 வசனம் சொல்லுகிறது, Hence in Romans 6:23 says, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பாவத்தில் வாழ்ந்து பாவம் செய்த நாம் பாவத்திற்கு மரித்திருந்தோம். We who were in sin, now we were dead to sin. ஆனால் அவருடைய ஈவு, But his gift, அவருடைய கிருபையின் ஈவு, his gift of grace, நாம் ரட்சிக்கப்பட்டோம். we were saved. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு எழுந்தார். And for us, our Lord Jesus Christ gave his life on the cross and rose up again. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, And through this resurrection of Jesus Christ, ஜீவனும் முடியாத ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. eternal life is given as a gift to us. நித்திய ஜீவன், The eternal life, ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. was given as a gift to us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையால் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்க கூடாது. Hence we should not be lethargic regarding our salvation. இது ஒரு ஈவு. It is a gift. இந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். And we should be steadfast in this salvation. பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். We need to become holy. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். We should inherit eternal life. ஆகையால் நாம் சொல்ல போகிறோம், Hence we are going to say, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவு, the indescribable gift of God. ஆகையால் அவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to him. யோவான் 1:16 வசனம். Let us all take John 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை அடைந்தோம். And of his fullness we have all received grace for grace. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை அடைந்தோம். And with the abundance of his grace we received grace. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த கிருபை எப்படி? How is this grace? அனுதின வாழ்க்கையிலே தேவையான அளவிற்கு நமக்கு கிருபை கிடைக்கிறது. For everyday life we have the grace that is needed for us. அதிகாலையிலே புதிய கிருபை நமக்கு உண்டு. Early in the morning we receive new grace. ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபை நாம் தைரியமாய் கிருபாசனத்தில் போகும் பொழுது தேவன் நமக்கு தருகிறார். And God gives us the grace so that we may boldly enter into the throne of grace. கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. When our foot slips, his grace upholds us. நான் இந்த ஊழியத்திலே அதிகமாய் மற்ற எல்லாரை காட்டிலும் பிரயாசப்பட வைத்தேன் நான் அல்ல, என் தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. I was able to toil more than labor more than others because it is not through me but through the grace of God. இயேசுவின் பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை அடைந்தோம். Through the fullness of Jesus Christ we receive grace for grace. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். யாக்கோபு 1:17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. James 1:17 says likewise, நன்மையான எந்த ஈவும், every good gift, நன்மையான எல்லா ஈவும், and every good gift, பூர்ணமான எந்த வரமும், and every perfect gift பரத்திலிருந்து உண்டாகி is from above. சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. And comes ஹல்லேலூயா. down from the Father of lights. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது. See how great is the word. இது வார்த்தை வசனத்தை கேட்கும் பொழுதே நமக்கு நம்பிக்கை இன்னும் பெருகுகிறது. And when we listen to this word, we have the hope that is building up in us. எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் என் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வரும். All the goodness that I have to receive comes down from the Father of lights. எனக்கு உண்டான நன்மையும் எனக்கு உண்டான வரங்களும் பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி என் தேவன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது. All the goodness and all the perfect gift, it is made from heaven and it comes down from God. என்ன நம்பிக்கை நமக்கு? So what is the hope for us? எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். See how great of a God we have. நன்மையான எந்த ஈவையும் நமக்கு தருகிறார். He gives every good gift. ஏன் நாம் கலங்க வேண்டும்? Why should we worry? இந்த மாதத்திலும் அவர் நமக்காக என்ன பண்ணுவார்? நன்மையான ஈவை தருவார். Even in this month our God will grant us every good gift. தினசரி வாழ்விற்கு தேவையான அளவில்லாத கிருபை ஈவாய் தருவார்.
And unconditional grace will be given to us for every day. அந்த ரட்சிப்பினாலே நாம் பரிசுத்தமாக்குதலும் முடிவு நித்திய ஜீவன் ஈவு நமக்கு உண்டு. And through this salvation we have eternal life as a gift. Hallelujah. Hallelujah. நாம் அவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது, when we ask unto God, இந்த ஜோதியின் பிதாவினிடத்தில் போய் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது, when we go to the Father of lights and pray, வேதம் சொல்லுகிறது, the word of God says, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, with whom there is no variation or shadow of turning. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, hence the word of God தேவன் says, எந்த மனிதனும் பட்சபாதம் பண்ணுகிறது அல்ல. and God does not show partiality to anyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை, with whom there is no variation or shadow of turning. ஆகையால் தான் தைரியமாய் அவர் சமூகத்திலே போக வேண்டும். hence we need to come into his presence with boldness. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே போய் அமருவோம். every day in this month let us go and sit at his feet. அவரை மகிமைப்படுத்துவோம். let us glorify God. நம்முடைய தேவைகளும் வேண்டுதலும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துவோம். let us make known all of our prayers, our supplications through prayers. நமக்கு பதில் வரும். we will receive நமக்கு the ஒத்தாசை answer. பரத்திலிருந்து உன்னதமான தேவனிடத்திலிருந்து வரும். our help comes from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. கர்த்தருடைய ஒளி, the light of God, பரிசுத்த ஞானம், the divine நல் wisdom, வரங்கள், the goodness, அனுதின தேவைகள் and all our needs, எல்லாம் அவரிடத்திலிருந்து வரும். everything will come from God. நிறைவானது அவரிடத்திலிருந்து வரும். all things will come from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. எந்த நன்மையான ஈவம் பரத்தில் உண்டாகுகிறது. every good gift is from above. ஹல்லேலூயா. hallelujah. என் தேவைகள் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். my needs will be taken care by God. என் தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். my needs will be taken from God, taken care by God. hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனம் என்ன சொல்லுகிறது? what does 1 Timothy 6 verse 17 say? நாம் அனுபவித்திருக்க சகலவித நன்மைகளை நமக்கு பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே உன் நம்பிக்கை வை என்று நமக்கு சொல்லுகிறது. it says that put your trust on the living God who gives us richly in all things to enjoy. அவர் ரட்சிப்பையும் பரிசுத்தம் மாத்திரம் தான் கொடுக்கிறாரா? will God give salvation and holiness alone? வரங்களும் கனிகளும் மட்டும் தான் கொடுக்கிறாரா? will God give only gifts and spirits? அவர் நம்மை விசாரிக்கிறதான தேவன். he is the God who inquires நம்முடைய and takes ஆவிக்குரிய care of வாழ்வின் us. தேவைகளும் அவர் சந்திப்பார். he will meet all our spiritual needs. இந்த உலகத்தினுடைய தேவைகள் நமக்கு உண்டான தேவைகளை அவர் சந்திப்பார். he will meet all the needs which we need in this நாம் world. அனுபவித்திருக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் உண்டு. and we have a God who gives us richly in all things to enjoy. நம்முடைய நம்பிக்கை எது மேலே அல்ல. and our hope is not on anything. அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஐஸ்வரியத்தின் மேலும் அல்ல. it is not on the rich which God has given. நம்பிக்கை, my hope, எனக்கு கொடுக்கிற, it is on, நான் அனுபவிக்க எனக்கு கொடுக்கிற சகல நன்மைகளை கொடுக்கிற தேவன் மேல் மாத்திரம் உண்டு. the God who gives us richly for me to enjoy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. ஹல்லேலூயா. hallelujah. இந்த நன்மைகள் all these goodness எனக்கு அனுதின தேவைகளை மாத்திரம் சந்திப்பதல்ல. not only it meets my everyday needs. இந்த சகலவித நன்மைகள், all these goodness எனக்கு சந்தோஷம் உண்டாகவும் தேவன் எனக்கு தருகிறார். it is given for me to have joy. என் வாழ்விலே எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படியாகவும் தேவனுடைய நன்மை எனக்காய் கொடுக்கப்படுகிறது. it is also given for me so that I may be glad. என்னுடைய அனுதின தேவைகள் மாத்திரமல்ல, not only my necessity, என்னை சந்தோஷப்படுத்தும்படியாக தேவன் நன்மைகளை அவர் கொடுக்கிறார். for me to enjoy and be happy God gives me. அல்லேலூயா. hallelujah. ஆகையால் நான் அனுபவிக்கும்படியாக எனக்கு நன்மை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். hence let us say praise be to God who gives the goodness for me. யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். John 4 verse 10. தேவன் ஒரு பெண்ணுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். and Jesus replies to a woman. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். he said to her, if you knew the gift of God and who is it who says to you, give me a drink, you would have asked him and he would have given you. தேவனுடைய ஈவை நாம் ருசிக்கிறோம். and we need to taste the good gift of God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, here it is said, நீ
பேசுகிறவர் யார் என்று தெரிந்தா If you knew who the person you're talking with, நீயே கேட்டிருப்ப. you yourself would have asked. என்ன கேட்டிருப்ப? What would you ask? இந்த தண்ணீரை கேட்டிருப்பாய். You would have asked him the water. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். And he would have given you living water. அது என்ன ஜீவ தண்ணீர்? What is that living water? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். It is the Holy Spirit. ஒரு பெரிய ஈவு. A great gift. பரிசுத்த ஆவியானவர். It is the Holy Spirit. அவரிடத்தில் கேட்க வேண்டும். We need to ask unto him. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கணும். We need to ask unto our Lord Jesus. இரட்சகரும் வாக்கு கொடுத்திருக்கிறார். Our Savior has promised நான் us. போவேன். I will go. நான் உனக்கு ஒரு தேற்றவாளை அனுப்ப போகிறேன். And I will send you a comforter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அந்த பரிசுத்த ஆவியானவர் That Holy Spirit உனக்குள்ளே வாசமாய் இருப்பார். will dwell within you. உன்னுடனே இருப்பார். He will be with you. உனக்குள்ளே வாசமாய் இருப்பார். And he will stay within you. நீங்கள் அவரை அறிவீர்கள். And you shall know him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவரிடத்தில் கேட்போம். Let us ask unto God. ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலக கூடாது. Lord, you should not go away from me. ஆவியானவரே, Holy Spirit, எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். always be with me. அந்த ஜீவ தண்ணீர் எப்பொழுதும் என்னிடத்தில் பெருகி வர வேண்டும். Let the living water always flow within me. யோவான் 4:14 நமக்கு என்ன சொல்லுகிறது? What does John 14 verse 17 அந்த say? வசனம் எவ்வளவு பரவசம் நமக்கு. See how great of the word. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. And he who drinks of the water which I gave him shall never thirst again. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். But the water that I shall give him will become in him a fountain of wellspring up in everlasting life. ஹல்லேலூயா. Hallelujah. நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்று. But the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life. எவ்வளவு பெரியதான ஈவு. See how great this gift is. ஜீவ நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். Let the living water flow within us. அவரை விசுவாசித்த அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஈவு நமக்குள்ளாய் இருந்து ஊறுகிறதான ஊற்றாய் ஜீவ தண்ணீரை அவர் நமக்குள்ளாய் பெருக பண்ணுகிறார். The greatest gift which God gives to us, it is the fountain of the living water. இந்த மாதம் மாத்திரமல்ல, Not only that, in this ஜீவ month, காலம் முழுவதும் through our entire life, தேவன் நம்முடைய ஆவியானவர் நமக்கு கூட தான் வாசமாய் இருப்பார். our God, the Holy Spirit, will dwell within us. அவர் நமக்கு போதிப்பார். And he will instruct us. நம்மை தேற்றுவார். He will comfort us. நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார். He will teach us the truth. எவ்வளவு அருமையானவர். See how beautiful it பரிசுத்த is. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது When the Holy Spirit comes into நீங்கள் you, பலனடைவீர்கள். you will be strengthened சாட்சியாய் மாறுவீர்கள். and shall become testimony. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது When the Holy Spirit, the Spirit of truth comes within you, அவரே சத்தியத்தில் நம்மை நடத்துவாராம். he himself will lead us in the way of truth. ஆண்டவர்கிட்ட கேட்போம். Let us ask unto God. ஆண்டவரே இந்த ஈவு எனக்கு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்கணும் அப்பா. Lord Jesus, thank you for giving me the Holy Spirit and the living water, and the living water should always flow within my life. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எல்லாரும் சொல்லுவோமா? Let us all say, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். we praise you for all the good gift which you have given. இந்த மாதத்திலும் தேவன் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். Even in this month, our God will lead us in the path of holiness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவர் நமக்கு கிருபை தருவார். And the Lord will grant us his grace. கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். And we shall receive grace after grace. ஒவ்வொரு நாளும் கிருபாசனத்துக்கு போவோம். Every day let us enter into the holiness. ஒவ்வொரு நாளிலும் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வோம். Every day let us receive the grace. ஒவ்வொரு நாளும் அவர் நம் தேவைகளை சந்திப்பார். Every day our God will meet all our needs. நம் தேவன் சகலவித நன்மைகளை அனுபவிக்கும்படியாக அவர் செய்கிறதா கொடுக்கிறதான தெய்வம். And he is a God who gives us so that we gifts so that we may enjoy. நமக்குள்ள ஊறுகிற ஊற்று ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியே உண்டே. We have the Holy Spirit who dwells within us and becomes a fountain of living water. என்னை சாட்சியாய்ப்பார். He will make me as a testimony. சத்தியத்தை நடத்துவார். And he will lead me in the path of truth. எனக்கு ஆறுதல் தருவார். And give me comfort. என்னோட புத்தி சொல்லுவார். And he will instruct me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. ஜெபிப்போம். Let us all pray. கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, we praise you. இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி அப்பா. Thank you, Lord, for this new month. நீர் எங்களுக்கு தந்த ஈவுகளால் நாங்கள் தியானித்தோம். And we meditated on all the gifts which you give. உம்மையிலேயே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம்.
and we put our hope on you. எங்களையும் கடுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். We give ourselves as slave unto you. உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். And we depend fully upon you. நீர் எங்களுக்கு போதும். Lord, you are enough for us. உம்முடைய கிருபை எனக்கு போதும். Your grace is enough for me. கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதும். Lord Jesus, the Holy Spirit is enough for me. எங்களை பயன்படுத்தும். Use us, O God. ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். Make us a blessing to the people and the tribe. என் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். And make our family as a testimony and blessing. எங்கள் குடும்பத்தை சபையும் வையும். Make us a testimony even in our church. தேசமை கண்டுகொள்ளும்படியாய் so that nations may see. ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. Let your salvation be revealed. எங்களையும் பயன்படுத்தும். Use us also, O Lord. எங்கள் தேசத்திலே இந்த உலகத்தில் மீண்டுமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவீராக. Lord, give us a revival once again in our nation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Let the name of God be glorified. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. praise the Lord. என்றென்றும் இயேசுவின் கரத்தை நான் நோக்குவேன். அல்லேலூயா. அன்றொரு தேவையை நான் பெற்றுக்கொள்வேன். ஜீசஸ். கருத்தினார் அன்றென்று தீவை பெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை பெற்றிடுவே ஒன்று கோமேனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே ஒன்று கோமேனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும் இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசு தேவா தேவனே இயேசு தேவா கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.